ஹாய் ஆல், வெல்கம் டு கனி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 days பிஃபோர் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கோவருக்காக சென்னை தரமணியில் இருக்க ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு தான் நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காலையில் 5 o'clock கிளம்பி 6:45 நான் ரீச் ஆகும்போது போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு மேலே 8th floor தான். அந்த 8th floorலேருந்து அந்த வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாக நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே நான் இவ்வளோ பெரிய 5-star ஹோட்டல்ஸ்க்கெலாம் நான் போய் ஒரு மேக்கப்போ ஒரு பிரைட்ஸ்மெய்டு எதுவுமே நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் ஆன் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எனக்கு இந்த ஒர்க் கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து என்ன ட்ரஸ்ட் பண்ணி என்ன புக் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 4 பிரைட்ஸ்மெய்ட், 2 பெரியவங்க 2 குட்டி பசங்க. 2 பெரியவங்களுக்கு வந்து சாரீ ட்ராப்பிங், ஹேர் ஸ்டைல் அண்ட் பேசிக் சிம்பிள் மேக்கப். அண்ட் 2 குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ மேக்கப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து ஹாஃப் சாரீ ட்ராப்பிங் ப்ளஸ் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ஒரு பந்தாவோ எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது. அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் அந்தளவுக்கு யாருமே வந்து ஒரு மேக்கப் போய் யாருமே ட்ரீட் பண்ணது இல்லை. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த பீச் தெரிஞ்சுது. என்னோடய ஃபோனில் வந்து கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. மேபி அதனால் தெரியாமல் இருக்கலாம். நான் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கு தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செட் பண்ணி இந்த வ்ளாகை நான் அப்லோட் பண்ணுறேன். போன உடனே மேக்கப்புக்கான எல்லா திங்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து சாரீஸ் கொடுத்தாங்க. சாரீஸ் வந்து அயர்ன் பண்ண வேண்டாம், சும்மா ஹேண்ட்லேயே ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹேண்ட்லேயே ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 பெரியவங்களுக்கு மேக்கப் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 2 குட்டி பசங்க, ஏன்னா குட்டி பசங்க லேட்டாக தான் எந்திரிச்சாங்க, டயர்டில் இருந்தாங்க போல இருக்குது, லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. அந்த 2 குட்டி பசங்களுக்குமே நான் பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண ஒர்க். பட் ஆனால் மேக்கப் கிடையாது, ஒன்லி ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹாஃப் சாரீ ட்ராப்பிங் மட்டும்தான் இந்த குட்டி பொண்ணுக்கு. அடுத்து அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்குமே வந்து சாரீ ட்ராப்பிங், மேக்கப் ப்ளஸ் ஹேர் ஸ்டைல். இவங்களோட ஃபேஸ்லேயே அந்த ஹாப்பினஸ் தெரியும். அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த மேக்கப். என்ன ட்ரெஸ் பண்ணி என்ன புக் பண்ணதுக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ், உண்மையாக சொல்கிறேன். ஒரு பந்தா ஒரு ஆட்டிடியூட் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் போகணுன்னு அந்தளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவ்வளோ நல்லா வெல் ட்ரீட். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லபடியாக மேக்கப் முடிச்சு கொடுத்துட்டு என்னை நம்பி ரூமையே விட்டுட்டு போனாங்க. நீங்கள் போகிறப்ப ஜஸ்ட் லாக் பண்ணிவிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையே வந்து எல்லாருமே கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள நம்பி ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அது எல்லாமே போட்டு விட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நல்லபடியாக மேக்கப் முடிச்சு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஆல்.